டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சதுப்பு நில சூழல் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு அடையாறு முகத்துவாரத்தில் இன்றைக்கு மேங்க்ரோவ் காடுகளை அலையாத்தி காடுகளை உருவாக்கக்கூடிய அளவில் அதற்கான அந்த மரங்களுக்கான அந்த செடிகளை நம்முடைய மாணவ செல்வங்களுடைய உதவியோடு ஆர்வலருடைய உதவியோடு தமிழ்நாடு அரசினுடைய வனத்துறையும் சுற்றுச்சூழல் துறையும் இணைந்து மிகச் சிறப்பான வகையில் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் PCCF மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் வீட்டிற்கக்கூடிய என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அனைவருடைய முயற்சியோடும் இன்றைக்கு மிகச் சிறப்பான வகையிலே இந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே கடலோரங்களில் இருக்கக்கூடிய 14 மாவட்டங்களிலும் இந்த பணிகளை செய்வதன் மூலமாக கடலோர அரிப்பினை குறைக்கக்கூடிய வகையிலும் கடலோரங்களிலே ஏற்படக்கூடிய மாறுதல்களுக்கு இந்த அலையாத்தி காடுகள் ஒரு தடுப்பரணாக இருந்து சாயில் எரோஷன் மண்ணரிப்பை தடுக்கக்கூடிய வகையிலும் அதேபோல சுனாமி போன்றிருக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களில் இருந்தும் கடலோர பகுதிகளை பாதுகாப்பதற்கும் ஒரு நீண்டகால திட்டமாக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 12 லட்சத்திற்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய மரக்கன்றுகள் கடந்த ஆண்டு வரை நடப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு 6 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு இங்கே அடையாறு இந்த கழிமுகத்துவாரத்தில் மிக சிறப்பான வகையில் அந்த முன்னெடுப்பு மாணவர்களுடைய ஆசான் மெமோரியல் காலேஜினுடைய மாணவ செல்வங்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்முடைய துறையினுடைய சார்பில் தமிழ்நாடு காலநிலை மாற்றத்தில் தமிழ்நாடு கொண்டிருக்கக்கூடிய அக்கறை, குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 ஆண்டு காலத்தில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்தில் ஒரு மாபெரும் ஈடுபாட்டையும் மறுமலர்ச்சியையும் நம்முடைய அரசு உருவாக்கியிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்வினை இங்கே நாங்கள் துவக்கி வைத்திருக்கிறோம். இது தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் நடைபெறும். கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு இருந்தீங்க, இது மாதிரி நீங்க சோழகங்கம் ஏரி புனரமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, பிரைம் மினிஸ்டரும் வராங்க. கங்கை கொண்ட சோழபுரம் உங்களுக்கே தெரியும், அது ராஜேந்திர சோழன் உருவாக்கிய தலைநகர். அவன் ஜெயஸ்தம்பங்களை உருவாக்குவதைப் போல ஒரு ஜலஸ்தம்பம் என்கின்ற வகையிலே அங்கே பொன்னேரி என்ற இப்போது அழைக்கப்படக்கூடிய ஏரி அவருடைய காலத்தில் சோழ கங்கம் என்று அழைக்கப்பட்டது. காரணம் இந்த ஏரியை வெற்றி வைத்ததற்கு பிறகு கங்கையினுடைய வெற்றியாக கொண்டு வந்த கங்கை நாடுகளிலிருந்து வெற்றியாக கொண்டு வந்த கங்கை நீரை அதில் ஊற்றி அதை சோழ கங்கம் என்று அவர் அழைத்தார்கள். இப்போது பொன்னேரி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஏரி ஏறத்தாழ 700 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. அந்த ஏரியினுடைய பாசன பரப்பு ஏறத்தாழ 1374 ஏக்கராக இருக்கிறது. அந்த பாசன பகுதிகளுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் பயன் தரத்தக்க அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு பயன் தரத்தக்க அதே சமயத்தில் அங்கே அந்த ஏரியையும் ஒரு பெரிய சுற்றுலா மையமாகவும் உருவாக்குவதற்காக 19 கோடி 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதில் ஏறத்தாழ 12 கோடி ரூபாய் அந்த ஏரியினுடைய புனரமைப்புக்காக அதனுடைய மதகுகள், வரத்துக்கால்வாய்கள், பெருநீர் வடிகால் கால்வாய்களை சீரமைப்பதற்காக தந்திருக்கிறார்கள். அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம், பிச்சானூர், இது மாதிரி குருவாலப்பர் கோயில், ஆயுதக்களம், உக்கடை போன்றிருக்கக்கூடிய சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் இருக்கக்கூடிய பாசன நிலங்களுக்கும் விவசாயிகளுக்கும் மாபெரும் ஒரு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். ராஜேந்திர சோழனுடைய கடாரம் படையெடுப்பு, அவனுடைய கடல் கடந்த படையெடுப்புகளுடைய 1000வது ஆண்டு விழாவை குறிக்கக்கூடிய வகையில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர இருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையாக நாங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.